என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த தலையை உயர்த்த வேணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தலையை கர்த்தர் உயர்த்துவார், என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள் வருமே. ஆனால் இந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களை அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைப்பார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பினீர்களா? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரக்கூடிய கிருபையை, உயர்வை தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடுவார். ஆமீன். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். எல்லா ஜனங்களை பார்க்கிலும், உலகத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும், உங்களை பகைக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும், உங்களை ஒதுக்குகிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும், உங்களை அற்பமாய் நினைக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்க கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட இஸ்ரவேல், நீங்க உயர்ந்து இருப்பீங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு சின்ன ஊர் தான், ஆனாலும் இஸ்ரவேல் அடிச்சுக்க யாராலுமே முடியல. காரணம், தேவன் இஸ்ரவேலை அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இஸ்ரவேல் என்ற ஆவிக்குரிய ஜனங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். கண்டிப்பாக உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, சுக வாழ்வு துளிர்க்க உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நன்மைகளும் சகல கிருபைகளும் செய்வீரப்பா, ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அருளும் தகப்பன் நீரல்லவோ. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் அருளும் தகப்பன் நீரல்லவோ. சுகித்திருக்க மகிழ்ந்திருக்க வாழ்நாள் எல்லாம் அமைதி பெற, சுகித்திருக்க மகிழ்ந்திருக்க வாழ்நாள் எல்லாம் மன அமைதி பெற அனுக்கிரகம் செய்வீரப்பா என் வாழ்வில். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க அனுகிரகம் செய்ய போறீங்கப்பா, என் வாழ்க்கையை உயர்த்துவது, முந்தின சீரை பார்க்கலாம், முந்தின ரசத்தை பார்க்கலாம், முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம். கர்த்தர் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்தது போல என் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை, நிச்சயம் உள்ள பிள்ளையாய், விசுவாசம் உள்ள, வைராக்கியம், வாஞ்சை, தாகம் உள்ள பிள்ளையாய் நான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். யாரெல்லாம் லைன்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் உங்க பேரையும் நீங்க எந்த ஊருன்றதையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அபிநயா சிஸ்டர், நீங்க எந்த ஊருன்னு தெரியல, உங்க ஊர் பேரை சொல்லுங்க. ரெபா சந்து ரியான் கத்தரா. கண்டிப்பாய் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிளாக் மேஜிக்கையும் கத்தர் மாற்றுவார். நம்ம கூட இருக்கிறவர் அவர் தூய்மையானவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு முன்பாக எந்த அந்தகார சக்திகளும் நிற்க முடியாது. ரிபா சந்தூரியா, அவர் நிகரே இல்லாத தெய்வன். ரிமானா சந்தாரியா கத்தராப்பா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். கிருபை, கிருபை, கிருபை. நன்றி, நன்றி, நன்றி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா உங்க வாழ்க்கையில தேவன் நல்ல ஒரு உயர்வை கட்டளையிடுவார். சொந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேர்ல பார்க்க வரவங்க நேர்ல வாங்க. ஜெபிக்க வேண்டும், போன்லனா